இன்று அரசியலில் பல பல வருந்தத்தக்க நிகழ்வுகள், பல தலைவர்களின் கருத்துக்கள், என்ன பேசுகிறோம் என்று தெரிந்து பேசுகிறார்களா தெரியாமல் பேசுகிறார்களா என்று தெரியவில்லை. அண்ணன் திருமாவளவன் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பற்றி, சாதியை பற்றி பேசியிருக்கிறார்கள். இவையெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி வைரமுத்து எல்லோரும் வணங்கும் ராமனை என்னெல்லாமோ பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தவர் ராமன். அவரை பிடிக்காமல் இருப்பதில் நியாயம் இருக்கிறது. வைரமுத்துக்கு அத மாதிரி நியாயஸ்தர்கள் எல்லாம் பிடிக்காது. சகோதரி சின்மயி அவரை பற்றி மிக தெளிவாகவே சொல்லி இருக்கிறார். ஆனா ஒரு இறைவனை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகள், நீங்க தமிழ்நாடோட டிக்ஷனரி இல்ல, தமிழுக்கு டிக்ஷனரி வைரமுத்து இல்ல. ஆக ஒரு எல்லோரும் வணங்கும் ராமனை நீங்க எப்படி அதை சொல்லலாம்? என்ன தைரியம் உங்களுக்கு இருக்கிறது? நீங்க அதற்கு பொருள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ராமாயணத்தை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, ராமரை பத்தி நம்பிக்கை இல்லைன்னா பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவருக்கு கம்பராமாயணத்தை நிகழ்வுல கூப்பிட்டு விருது கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இத்தனை நாட்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். 1000 கோடி ஊழல் கழிப்பறையில் நடைபெற்றிருக்கிறது என்று ஆங்கில பத்திரிகை தொடர்ந்து தமிழகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த 1000 கோடி ஊழலை பற்றி, கழிப்பறை ஊழல் இதுவரைக்கும் தமிழகத்தில் நடக்காதது. ஆனால் அதற்கு மாநில அரசு எந்த பதிலும் சொல்வதில்லை. மாநில அரசு தினம் ஒரு விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தோட ஜோக் என்னன்னா, மோடியால் செய்ய முடியாதது என்னால் செய்ய முடிந்தது என்று அண்ணன் பழனிசாமிக்கு காழ்ப்புணர்வான். இது எங்க போய் சொல்றது? அண்ணன் ஸ்டாலின் தன்னை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றே தெரியல. மோடி அவர்கள் இந்த இந்திய பொருளாதாரத்தை தூங்கி நிறுத்தி இருக்கிறார். உலகத்தில் 4வது பொருளாதாரத்தை தாண்டி 3வது பொருளாதாரத்தை நோக்கி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. உலக அரங்கில் மிக பிரம்மாண்டமான ஒரு தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். 17 மாநிலங்களை ஆட்சி செய்கின்ற கட்சியின் தலைவராக இருக்கிறார். ஆனா மோடி செய்யாததை தான் செய்து விட்டோம் என்று எதை வைத்து சொல்கிறார்? இன்னைக்கு தூத்துக்குடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, சென்னைக்கு தூத்துக்குடிக்கு கார் தொழிற்சாலை வருதுன்னா இந்தியா மீது நம்பிக்கை வைத்து. இதுக்கு முன்னால் உங்களால் செய்ய முடிந்ததா? இந்தியா பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறது, இந்தியாவுக்குள் தமிழ்நாடு இருக்கிறது. அதனால தமிழ்நாட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரோம்னு. உத்தரப்பிரதேசத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, ஆந்திர பிரதேஷ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ஆக இது எதை வைத்து சொல்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னை பற்றி தற்பெருமை பேசிக்கொள்ளலாம். ஆனா மலைக்கும் மடுவுக்கும் எல்லாவற்றிற்கும் உள்ள நீங்க எப்படி நீங்கள் அதை ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டும்? நாங்களா ஒப்பிட கொண்டு வரல, நீங்க ஒப்பிட கொண்டு வந்திருக்கீங்க. அதை மறுக்கிறோம் என்று சொல்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேல ராகுல் காந்தி, முதல்வரால் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ராகுல் காந்தி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். பீகார் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லி இருக்குன்னா, ஓட்டர் லிஸ்ட் தயார் செய்து வெளியிடப்பட்ட பின்பு 10 நாட்கள் எந்த ஆட்சேபனமும் வரவில்லை. எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும், எலெக்ஷன் கமிஷனின் ஒவ்வொரு நகர்வும் அனைத்து அரசியல் கட்சிக்கும் தெரியப்படுத்தப்பட்டுதான் செய்கிறது. ஓட்டர் லிஸ்ட் அவங்க வெளியிடுறாங்க, அதுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வருகிறார்கள். இங்கே நாங்க எங்க தொகுதியில பல வாக்குகள் காணாமல் போயிருக்கிறது சொன்ன உடனே எங்கிட்ட சொன்னாங்க, நீங்க ஏன் வெரிஃபை பண்ணலன்னு. அது தப்புதான். ஆக அது இன்னைக்கு கர்நாடகா எலெக்ஷன் கமிஷன் குற்றம் சாட்டும் பொழுது, கர்நாடகா எலெக்ஷன் கமிஷன் உள்ள ஒரு ஆபீசர் 2 முறை ஓட்டு போட்டு இருக்கிறார் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். அதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு விசாரணை கமிஷன் வைத்து அவங்க ஒரு முறை தான் வாட்டுக்கு போட்டு இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு நிரூபிச்சுட்டாங்க. பொய்யை எப்படி வேணாலும் அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னா அது எப்படி நான் கேட்கிறேன். ஏற்கனவே தேஜஸ்வி சூர்யா வாக்காளர் லிஸ்ட்ல என் பேரே இல்லைன்னாரு, அப்ப 2 இடத்துல இருந்திருக்கு. ஆக பொய் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி பொய் சொல்லி கொண்டே இருக்கலாம். அதுல திமுக வர அதுல எவ்வளவு ஊர்வலங்கள் நடத்தினாலும் தயவு செய்து உங்களால், அது ஆட தெரியாதவருக்கு கூட சரியில்லைன்னு சொன்ன மாதிரி வெற்றி பெற முடியாத ராகுல் காந்தி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். எலெக்ஷன் கமிஷன் இதற்கான தகவல்களை அவர்கள் வெரிஃபிகேஷனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இது பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டுவதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கடுமையான உழைப்பினால்
வெற்றி பெற்றிருக்கிறது. தலைவர்களின் உழைப்பினால், தொண்டர்களின் உழைப்பினால் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். இல்ல தேர்தல் கமிஷன் இல்ல அதைத்தான் சொல்றேன். கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நாங்க என்ன சொன்னாங்க, நீங்க வெரிஃபை பண்ணிருக்கணும், நாங்க தான் லிஸ்ட் வெளியிட்டோமே, அது தவறுதான். ஆக அதே மாதிரி இன்னைக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்கா, பீகார்ல என்ன சொல்லிருக்காங்க, நாங்க வாக்கு லிஸ்ட் வாக்காளர் லிஸ்ட் வெளியிட்டு 10 நாள் ஆகுது, 10 நாளா எங்களுக்கு எந்த தகவலும் வரல, நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதையே சரியா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, பத்திரிகையை கூப்பிட்டு பேசாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக சரியான கம்ப்ளைண்டே கொடுக்கலையே, அதைத்தானே சொல்றேன். அதாவது சரியான கம்ப்ளைண்டே கொடுக்கலையே. ஆக தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கறத மத்திய அரசு என்ன செய்யும்? மத்திய அரசு ஏன் கிளாரிபிகேஷன்ல வரணும்? தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனிப்பட்ட அமைப்பு, அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். மத்திய அரசு ஏன் கிளாரிஃபை பண்ணணும்? இங்க மத்திய அரசு கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்றதே தவறுன்னு நான் சொல்றேன். அதுக்கு தேர்தல் ஆணையர்கள் அவருக்கு பதில சொல்லி கொண்டுதான் இருக்காங்க. அதனாலதான் சொன்னாங்க கர்நாடகாவில் 2 இடத்துல ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க, இல்லன்னு மறுத்து இருக்கிறாங்க. நான் சொல்றேன், பொய் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது மறுத்ததற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் மறுத்து இருக்கிறாங்க, 10 நாள் ஆச்சு, யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. நீங்க அதுலதான் வெற்றி பெற்றீர்களா? ஓட்டர் லிஸ்ட குறை சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க ராஜினாமா செய்யுங்க. அதனால திமுக அந்த காலத்துல இருந்து, காமராஜர் காலத்துல இருந்து தேர்தல் கமிஷனை குறை சொன்னவர்கள் தான், தவறுகளை வைத்துத்தான் வெற்றி பெற்றவர்கள் இவர்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். அங்க ஜோக்கே உண்டு, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட மறு உருவத்துல திமுக காரங்க வந்து ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு பழங்கால ஒரு ஆசியமே உண்டு. இல்ல தேர்தல் ஆணையம் கிளாரிபிகேஷனோட வராங்க, யாருனாலும் எந்த குற்றம் சாட்டு. இப்ப நான் 2 கேக்குறேன், பீகார்ல தேர்தல் ஆணையம் நாங்க 10 நாளா யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன பதில்? அதே மாதிரி 2 இடத்துல ஓட்டு இருக்குன்னு அதிகாரி ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க, இல்லன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கு என்ன பதில்? தேஜஸ்வி சூர்யா என் ஓட்டே இல்லன்னா 2 இடத்துல ஓட்டு இருந்தா அப்ப டிஸ்குவாலிஃபைட் டு பி எ கேண்டிடேட், அதற்கு என்ன பதில்? ஆக நான் பால் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன், யாரும் அடிக்க கூடாதுன்னா எப்படி? அப்படிதான் ராகுல் காந்தி யாரும் இல்லாத ஒரு கிரவுண்ட்ல உட்கார்ந்து ஒவ்வொரு பாலா எடுத்து போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு 6 அடிக்க தெரியாது, எதிர்த்த ஓட்டி போட்டு அதனால போட்டுக்கிட்டே இருப்பாரு பால, எங்கேயோ போய் உள்ளட்டும் அப்படின்னு. அதாங்க நடந்து கொண்டு இருக்கு. ஏற்கனவே போன இடத்தோட கணக்கு இல்ல. ஜெர்மனிக்கு எதுக்கு போறாரு நமக்கு தெரியாது, துபாய்க்கு போனாங்க, அமெரிக்காவுக்கு போனாங்க. சரி சரி, இதுக்கு முன்னால உள்ள முதலீடு இந்தந்த நாட்டுக்கு போனோம், இந்தந்த முதலீடு எங்களுக்கு கிடைத்தது, இந்தந்த முதலீடு இது வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னு கணக்கு கொடுக்க சொல்லுங்க. எந்த கணக்கும் இல்ல.